சென்னையில ப்ராப்பர்ட்டிஸ் தேடுறீங்கன்னா findbhk.com போங்க. மேட்சிங் ப்ராப்பர்ட்டிஸை AI உங்களுக்கு சஜஸ்ட் பண்ணும். கேரளாவின் பெயரை கேரளம் என மாற்றும் மசோதா மக்களவையில் இன்று அறிமுகமாக இருக்கிறது. இது பற்றிய மேலும் விவரங்களை எமது செய்தியாளர் ரமேஷிடம் கேட்கலாம். ரமேஷ், இன்னைக்கு நாடாளுமன்றத்தின் நிகழ்வுகள் என்ன, விவரங்களை பதிவு பண்ணுங்க. 2 நாள் இடைவேளைக்கு பிறகு நாடாளுமன்ற மழைக்கால கூட்டத்தொடரின் 16ஆம் நாள் அலுவல்கள் இன்று காலை நடைபெற இருக்கின்றன. மக்களவையை பொறுத்தவரை 4 மசோதாக்கள் அறிமுகம் செய்யப்படுவதற்கு பட்டியலிடப்பட்டிருக்கிறது. இன்று காலை 11 மணிக்கு 2 அவைகளும் கூடும்போது முதலில் கேள்வி நேரமும் அதன் பின்னர் பூஜ்ய நேரமும் நடைபெறும். அதற்கு பிறகு பிற்பகலில் மசோதாக்கள் விவாதத்திற்கு எடுத்துக் கொள்ளப்படும். மக்களவையை பொறுத்தவரை இந்த கேரள பெயர் மாற்றம் திருத்த மசோதா 2026 மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா அறிமுகம் செய்வார் என தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. கேரளாவினுடைய பெயரை கேரளம் என்று அதிகாரப்பூர்வமாக பெயர் மாற்றம் செய்வதற்கு இந்த மசோதா வகை செய்கிறது. ஏற்கனவே தேர்தலுக்கு முன்பு கடந்த ஏப்ரல் மாதம் கேரளாவினுடைய பெயரை கேரளம் என்று மாற்றுவதற்கு மத்திய அமைச்சரவை ஒப்புதல் வழங்கியிருந்தது. அந்த ஒப்புதலை தொடர்ந்து அதனை அதிகாரப்பூர்வமாக சட்டமாக மாற்றுவதற்கு இந்த மசோதா என்பது கொண்டு வரப்பட்டிருக்கிறது. இது தவிர கூட்டுறவு மேம்பாட்டு திருத்த மசோதாவையும் உள்துறை அமைச்சர் அமித்ஷா அறிமுகம் செய்வார் என தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இது தவிர மேலும் 2 மசோதாக்கள் பட்டியலிடப்பட்டிருக்கின்றன. குறிப்பாக தீர்ப்பாய மசோதா மற்றும் கனிமங்கள் மற்றும் தாதுக்கள் மேம்பாட்டு ஒழுங்குமுறை மசோதா ஆகியவை மக்களவையில் அறிமுகம் செய்யப்படும் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் எந்த மசோதாவும் இன்று நிறைவேற்றுவதற்காக விவாதத்திற்கு எடுத்துக் கொள்ளப்படும் என்று பட்டியலிடப்படவில்லை. அநேகமாக இந்த கேரளா தொடர்பான மசோதாவை நிறைவேற்றுவதற்காக விவாதத்திற்கு எடுத்துக் கொள்ளப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. மாநிலங்களவையை பொறுத்தவரை வரி விதிப்பு மற்றும் இதர சட்டங்கள் திருத்த மசோதா விவாதத்திற்கு எடுத்துக் கொள்ளப்பட்டு திருப்பி அனுப்பப்பட இருக்கின்றது. ஏற்கனவே கடந்த வாரம் தான் இந்த வரி விதிப்பு மற்றும் இதர சட்டங்கள் திருத்த மசோதா மக்களவையிலே நிறைவேற்றப்பட்டது. இதுதான் சில சர்ச்சைகளையும் கூட ஏற்படுத்தி இருந்தது. காரணம், யூபிஐ பரிவர்த்தனைகளுக்கு மத்திய அரசு கட்டணங்களை விதிக்கும், அதற்கு தான் இந்த சட்டம் வழிவகை செய்கிறது என்று பல குற்றச்சாட்டுகளும் விமர்சனங்களும் எழுந்திருந்தது. அந்த மசோதா இன்று மாநிலங்களவையிலும் விவாதத்திற்கு எடுத்துக் கொள்ளப்பட இருக்கிறது. சென்னையில ப்ராப்பர்ட்டிஸ் தேடுறீங்கன்னா findbhk.com போங்க. மேட்சிங் ப்ராப்பர்ட்டிஸை AI உங்களுக்கு சஜஸ்ட் பண்ணும்.